அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர். இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றதுல நம்ம பார்க்க போறது சென்னை ஆணையர் அவர்கள் அருண்குமார் அவர்கள் கொடுத்த பேட்டி. அது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றத்தின் கருத்து எதை பத்தி அப்படின்னா, நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் நடந்த பாலியல் அத்துமீறல்ன்ற ஒரு விஷயம்தான். அது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயம். நம்ம எப்பயுமே தொடர்ந்து சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றதுல நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சமுதாய விஷயங்களும் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பேசுறோம். இதுல நாம பேசுறது சட்டம் என்ன அப்படின்றது தான் மெயினா நம்ம வந்து சொல்றோம். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நடுநிலையான விஷயங்களைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்த விஷயம் இதுதான். எல்லாரும் தெரியும், சென்னை கமிஷனர் திரு அருண்குமார் அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டதாக பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கட்டும், வேற பொதுநல சங்கங்களாக இருக்கட்டும், பொதுநல அமைப்புகளாக இருக்கட்டும், அதை பற்றி தான் பேசணும். உண்மையிலே என்ன சட்டம் சொல்லுகிறதுன்றதை பற்றி தான். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம், அதனால தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பல ஸ்டேஷனில் பலதரப்பட்ட வடிவங்களில் இன்னைக்கும் எஃப்ஐஆர் பதிவாகிக்கிட்டு தான் இருக்கு. அது வந்து நாம் யதார்த்தமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதற்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஃபேக்டர்ஸ், வேரியஸ் ஃபேக்டர்ஸ். கிரிமினாலஜியில் நம்ம படிப்போம், கிரிமினல்ஸ் வந்து தானாக உருவாக்கப்படுவதில்லை, சமுதாயம் உருவாக்குகிறதுன்றோம். அது பல விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ கிரிமினல் கேரக்டர்ஸ் அப்படின்றது வாய்ப்பு கிடைத்தால் யார் யார் எந்தெந்த காலகட்டங்களில் கிரிமினல் ஆக்டிவிட்டியில் நடப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அது அந்த சூழ்நிலை, கால சூழ்நிலையை பொறுத்தது. அது சப்ஜெக்டாகவே நாங்கள் வந்து கிரிமினாலஜின்னு படிப்போம். சப்ஜெக்டே இருக்குது, அதுக்குன்னு தனியாக கோர்ஸே வந்து படிக்கிறார்கள், டிகிரிலாம் படிக்கிறாங்க கிரிமினாலஜின்ட்டு. அதே மாதிரி சட்டம் படிக்கிறவங்க எல்லாருமே கிரிமினாலஜின்னு படிப்பாங்க. ஸோ வேரியஸ் வழக்குகள் த்ரூ அவுட் தமிழ்நாட்டை பற்றி நம்ம பேசுறதுனா தமிழ்நாட்டை பேசுகிறோம். அது மாதிரி வெவ்வேறு வகையில் இருக்குது. அது காதல் செய்த விஷயங்களால் அத்துமீறலாக இருக்கட்டும், அதனால் ஏற்படுகின்ற கொலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பெண்களுக்கான எதிரான கொடுமைகள் அப்படின்றது இருக்குது. அதில் பல விஷயங்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் ஜாதி, மதம், இனம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த உணர்வு என்கின்ற விஷயத்தில் நிறைய எதிர்ப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, வன்முறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு நாம் வந்து அது மாதிரி நடக்கிறது தவறு அப்படின்றது மட்டும் இல்லை, அது குற்றச்செயல். அதை மொத்தமாக தடுக்க முடியுமா என்றால், அதாவது யதார்த்தமா பிராங்கா பேச முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம், காலகாலமாக நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு நேற்று இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து, உயிரினங்கள் தோன்றுகின்ற காலத்திலிருந்து பல வகையான உயிரினங்களுக்குள்ளேயே ஏற்படுகின்ற இந்த மாதிரி வன்புணர்ச்சின்ற கான்செப்ட் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது. இது யதார்த்தமான விஷயம். ஸோ இதை தடுக்க முடியுமா என்றால், எல்லாவற்றையும் தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் கடுமையான சட்டத்தின் மூலம் குறைக்க முடியும். அந்த குறைக்கின்ற செயல் என்பது கடுமையான சட்டத்தின் மூலம்தான் முடியும் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். அதாவது தமிழ்நாட்டில் அன்று ஒரு நாள் நடந்த சம்பவம், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் போல நீங்க கணக்கெடுப்பு எடுக்க சொன்னீங்கன்னா, வெள்ளை அறிக்கை கொடுக்க சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கலாம். அதாவது அதே கேரக்டர்ல அப்படியே தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, வெவ்வேறு வகையில இருக்கும். ஆனால் இது வந்து மீடியா கிட்ட, அதாவது அரசியல், எதிர்கட்சி அரசியல் ஒரு ஃபேக்டை கொண்டு வரும்போது, அதை பொதுமக்களிடத்தில் கொண்டு வரும்போது பெருசா பேசப்படுகிறது, பெருசாக வருகிறது. ஒன்றும் இல்லை, நான் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு உயர் நீதிமன்றத்தில் இதே மாதிரி இதே இதில் பெஞ்சு, இப்போ இந்த வழக்கை எடுத்து நடத்துகின்ற பெஞ்சில் நீதிபதிகளை, அதுவும் வந்து பெண் நீதிபதிகளை
அசிங்கமா பேசி வந்து நிறைய வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருந்த ஒரு கும்பல். அதுகளை இப்போ அவங்கள பத்தி வந்து ஒரு வழக்கு தொடர அதே பெஞ்சில், அதே ஜட்ஜி, அதே பெஞ்சில். அப்போ என்னை கூப்பிட்டு ஜட்ஜி சொன்ன விஷயம், இதெல்லாம் ஏன் சார் பெருசா எடுத்துக்கிறீங்க? இதெல்லாம் வந்து கடந்து போய் தான் ஆகணும். அதெல்லாம் அவனுங்களாம் அப்படிதான் பேசுவானுங்க, அப்படிதான் பண்ணுவானுங்க. யாரை இருந்தாலும் சாதாரண விஷயம் இல்லை. ஜட்ஜஸ் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற ஜட்ஜஸ் வந்து, ஏன்னா என்கிட்ட ஆதாரங்கள் இன்றும் இருக்கிறது. நான் தொடுத்த வழக்குல எனக்கு லிபர்ட்டி கொடுத்து கேஸை வந்து அட்வொகேட் ஜெனரல் மூலியமா ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ சூமோட்டோவா எடுத்து அதே பெஞ்ச் ஜட்ஜி, பிரதர் ஜட்ஜி தான் வேற, சீனியர் ஜட்ஜி அவரே தான். ஸோ அந்த ஜட்ஜி சொன்னது அவருடைய வியூ, அதில் நம்ம வந்து தவறு சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா சமுதாயத்தில் யதார்த்தமாக நடக்கின்ற களத்தை அது சொன்னது. பட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணலான்னு அடுத்த ப்ரொசீடிங்ஸுக்கு பார்த்துட்டு இருக்கேன், வெயிட்டிங் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நீதிபதிகளை சொல்லும் பொழுது பெரிய அளவில் எதிர்கொள்ளாத ஒரு விஷயம். ஆனால் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார், குற்ற செயல்தான், அதற்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான அனைத்து விஷயங்களையும் அரசு செய்ய வேண்டும். அதற்கான பொறுப்புகள்லாம் இருக்குது. ஆனால் சூமோட்டோ எடுத்து அதை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இது பெரிய விஷயமா என்றால் அது ஜட்ஜஸோட வியூ. நம்ம வந்து சில விஷயங்களை அவங்க பெருசாக எடுத்துப்பாங்க. அதாவது ஜட்ஜஸையே அசிங்கமாக திட்டுறதும் அதை வந்து பெருசாக எடுத்துக்காத ஒரு வியூவும் இருக்கிறது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் இல்லாமல் நான் பேரல. ஏன்னா வழக்கே தொடுத்துருக்கிறேன். வழக்கு தொடுத்து வழக்கு போய் அது ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட்ல சொல்றாங்க. ஏன்னா சூமோட்டோவா எடுக்கலாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இதெல்லாம் வந்து நீதி மன்றங்கள்ல நடக்கக்கூடிய வெவ்வேறான வியூஸ். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு நீதி அப்படின்றது வந்து வழங்கப்படுவது என்பது சட்டப்படியாகவே இருக்கும். ஆனால் வழிகள் பல இருக்கும். காரணம் என்னன்னா டிஸ்கிரிஷனரி பவர். அந்த டிஸ்கிரிஷனரி பவரை பொறுத்த வரையில் வெவ்வேறு வகையில் மாறுபடும். அது ஜட்ஜஸோடைய, ஏன்னா எல்லாருமே அவர்களும் மனிதர்கள் தானே, அதனால அவர்களுடைய வியூ மாறுபடும். அந்த வியூ சரியா தப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. யதார்த்தத்தை பார்க்கும்பொழுது சரியாகவே இருக்கலாம். பல வியூஸ் வந்து சரியாகவே இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கின்ற அந்த டிஸ்கிரிஷனரி பவரை குறைக்க வேண்டும் என்கின்ற விஷயங்கள்லாம் உலக லெவலில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா நான் மாஸ்டர் ஆஃப் லா இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிஷனரி பவர் குறையணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா ஒன்லி அந்த துறை இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா துறைக்குமான அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அது. ஏன்னா இது மாதிரி ஒரு முடிவுகள் எடுப்பதும் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இது யதார்த்தம். அப்ப நடந்த சம்பவம் குற்ற செயல், ஆம் குற்ற செயல் தான். அதற்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா என்றால் சட்டப்படி தண்டனை கிடைத்துத்தான் பெற்றுத்தர வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கு. ரைட். ஆனா அருண்குமார் அவர்கள், நம்மளுடைய சென்னை கமிஷனரு, அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியை பொறுத்தவரையில் அவர் கொடுக்கலாமா வேணாவான்றதே ஒரு விவாதம். அதையும் வந்து கோர்ட் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு கொஸ்டினை ரைஸ் பண்றதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ரைஸ் பண்ணலாம், எத்தனை கொஸ்டின் வேணாலும் ரைஸ் பண்ணலாம். ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது அதான் முக்கியம். இப்போ ஒரு சென்னையில ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது மக்களுக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் போராட்டங்கள், மற்ற விஷயங்களை எதிர்கட்சிகள், மற்ற அமைப்புகள் நடத்துகிறது. அப்படி நடத்தும் பொழுது ஒரு கமிஷனர் செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த கமிஷனர் செய்ய வேண்டிய கடமை நிச்சயமாக அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ பொதுமக்கள் வந்து தைரியமூட்டும் செயலையோ செய்ய வேண்டுமா என்றால் யதார்த்தமாக செய்ய வேண்டும். அதை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதா என்றால் எஸ். ஒரு மனிதன் வாழக்கூடிய ஷரத்து நம்ம சொல்லுவோம், ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ரைட் டு லைஃப். இந்த ரைட் டு லைஃபை ஏன் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தில் ஒரு ஏன்னா ரைட் டு லைஃப்ன்றது வந்து பெரிதாக பேசப்பட்ட ஒரு ஆர்டிகல். அது சாதாரணமாக நீங்கள் குறுக்கிலாம் பேச முடியாது. பயம் இல்லாமல்
வாழக்கூடிய சூழ்நிலை வேண்டும். அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, அது அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்றால் எஸ், அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொரு விஷயம் இன்வெஸ்டிகேஷனை பத்தி பேசியிருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் அவர் சொன்னதனால மட்டும் இன்வெஸ்டிகேஷனுடைய தலைமை, அதாவது ஒரு அக்யூஸ்ட் தான் அதுல இருந்தாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அக்யூஸ்ட் இல்லை, அது எத்தனை அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை வெளிக்கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருக்குது. கமிஷனரே சொன்னா கூட சரி, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தான் ரைட்ஸ். அதனால அந்த இன்வெஸ்டிகேஷன் மாறிடும் என்கின்ற கருத்தெல்லாம் அதாவது எப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே ரிசல்ட் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆனா சட்டம் அப்படி கிடையாது. சட்டத்தை பொறுத்தவரையில் சாட்சியங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ சரி, ஒரு ரூல்ஸே இருக்குது, அவர் பேட்டியே கொடுக்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் அதுல ஏதோ சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் சட்டம் தான் மேலானது. கோர்ட்டு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் கூட சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே செல்லும். ஜட்ஜஸே கூட கண்டிப்பாக ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது அன்லெஸ் அதர்வைஸ் தட் இஸ் எ வேக்கம். ஒரு இடத்தில் வெற்றிடம் இருந்தால் ஜட்ஜஸ் ரூல்ஸை அதாவது ரூலை மேட் பண்ணலாம், சட்டத்தை உருவாக்கலாம். அது கூட ஒரு தற்காலிகம் தான். எப்போன்னா சட்டமன்றம் அதை மாற்றி அமைக்கிற வரைக்கும், மாற்றி அமைக்க இல்லை அதை அப்படியே சட்டமாக்குவதற்கு வரைக்கும் தான் இருக்கும். நான் சொல்றது நுணுக்கமாக சொல்றேன் நான். அப்போ நம்மளுடைய சென்னை கமிஷனர் ஒரு பேட்டியை கொடுத்து மக்களுடைய அச்சத்தை, மக்களுடைய டவுட்டை போக்குவதற்கு ஒரு முயற்சி செய்கிறார். அவர் முயற்சி செய்வது மட்டுமே மொத்தமே அந்த இன்வெஸ்டிகேஷனை மாத்திருமான்னா கண்டிப்பா மாற்ற முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. இன்னொன்று சொல்றது கரெக்ட். எஃப்ஐஆர்னா என்ன, கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கோ அப்படியே டிட்டோ அப்படியே இருக்கும், அதான் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் வெளிவந்தது சரியா தவறானா தவறு, அது சட்டப்படி தவறு. ஆனா வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா அது என்ன வாய்ப்புன்றது அவங்களே சொன்னாங்க. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட புகார்தாரருக்கு எஃப்ஐஆர் கொடுப்பாங்க. ஸோ புகார்தாரருக்கு கொடுத்த எஃப்ஐஆர் வெளியில வந்ததா இல்லை மற்ற விஷயங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். விசாரிக்கிறேன்னு கமிஷனர் சொல்லியிருக்காரு. அது பின்னாடி ப்ரொசீஜர்ல நடக்கும். ஏதோ ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலால கமிஷனர் கொடுக்கின்ற பேட்டி தவறு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா அந்த ரூலையே சேலஞ்ச் பண்ண முடியும். ஏன் ரூலை சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, பொதுவாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் மேலோங்கி இருக்கும். ஒரு மனிதன் பயமின்றி அவனுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான அங்கீகாரம், அதாவது ஆர்டிகல் 21. ஏன் நான் பயத்தையும் சேர்த்து சொல்றேன்னா, எல்லாத்தையுமே சொல்லலாம். ஒரு மனிதன் மாண்போடு வாழ வேண்டும், அதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். எங்கேயோ ஒரு தவறு நடக்கிறது, அதற்கான சட்ட நடவடிக்கையை காவல்துறை எடுக்கிறது, அதற்கான முயற்சியை செய்கிறது. அப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதாண்டா? எஸ் இருக்கு. அதை அவர் கமிஷனர் செய்திருக்கிறார் என்றால் எஸ் செய்திருக்கிறார். அது தவறா என்றால் ரூல்ஸை ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ணி அதை தவறு என்று சொன்னால், அப்படி ஒரு ரூல் இருந்தால் அந்த ரூலையே சேலஞ்ச் பண்ணலாம். எது பெருசு? கான்ஸ்டியூஷன் தான். யாருக்கு பொதுமக்களுக்கு பயம் இல்லாமல், பொதுமக்கள் பதட்டம் இல்லாமல் வாழ்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் போராட்டங்கள்ல செய்யறாங்க. என்ன விஷயங்களை செய்கிறார்கள்? ஒன்றும் இல்லைங்க, இது தவறுதான். சட்டப்படி அந்த சம்பந்தப்பட்ட நபர் குற்றம் செய்திருந்தால் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதெல்லாம் சாட்சியங்களின் அடிப்படையில் நிச்சயமாக நீதிமன்றங்கள் முடிவு செய்யும். ஆனா இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி
கொலை நடந்ததுக்கு கூட இந்த அளவுக்கு பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துகிறார்களா என்றால் இல்லை. அரசியல் காரணங்கள் அவ்வளவுதான். அந்த அரசியல் அழுத்தங்கள் வந்து சில நேரங்களில் கமிஷனரா இருந்தாலும் எல்லாரையும் வந்து குறை சொல்லக்கூடிய அவசியங்கள் ஏற்படுகிறது. ஆனால் அதுதான் தவறு. அதுதான் தவறு. சூழ்நிலை தவறாகிவிடும். ஏன்னா பல விஷயங்களை நாம வந்து இப்போ இவங்க சொல்றாங்க, நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, அவங்க பேர்ல ஆக்ஷன் எடுங்க, கமிஷனர் பேர்ல சட்டப்படி ஆக்ஷன் எடுங்கன்னு. சட்டப்படி ஆக்ஷன் எடுங்கன்னு உயர் நீதிமன்றத்தால சொல்ல முடியும். ஏன்னா சட்டத்தின்படி மட்டும்தான் உயர் நீதிமன்றம் நடக்க முடியும். உயர் நீதிமன்றம் மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றமே நடக்க முடியும். ஸோ அந்த சட்டப்படி மட்டும்தான் கமிஷனரை வந்து நீங்க வந்து பண்ண முடியும். சரி, அப்படி அவர் பேட்டி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய தவறா என்றால் கிடையாது. என்ன மிஞ்சி போனா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க அவருக்கு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. என்ன, இதோ நான் சொல்றேன் பாருங்க, ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க, மக்களுடைய வாழ்வுரிமையை நான் காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதற்கு நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன். அதுல என்ன தவறு? அதுல என்ன தவறு வந்து ஒன்றும் கிடையாது. அவர் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதுன்னு சொல்லலையே. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஹஸ் a right to do the investigation at right angle. அது அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். யார் யாரை சாட்சியா சேர்க்கணும், என்னென்ன சாட்சியங்களை சேர்க்கணும், எல்லாமே இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம், நாம என்னதான் ஒருத்தரை வந்து ஃபிட் பண்ணி இவர் தான் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், இவர் தான் குற்றம் செய்திருப்பார்னு சொன்னா கூட கோர்ட்டுக்கு வரணும். கோர்ட்ல வந்து சாட்சியங்கள் இருக்கணும். சாட்சியங்களை வைத்து கரெக்டா அதை ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணி கன்விக்ஷன் கொடுக்கணும். அந்த கன்விக்ஷன் அப் டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவருக்கு போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸ் வந்து கர்டைல் ஆகாது. அது வரைக்கும் போய் அங்க போய் குற்றவாளி நிரூபிச்சாதான் அது வரைக்கும் ப்ரொசீஜர் இருக்கு. ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு அதிர்வலையை உருவாக்குவதற்கான வழிவகைகளை வந்து எதிர்கட்சிகளும் மற்றவர்களும் செய்வதின் பலன் என்ன அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அது மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு இடையூறுகளை கொடுக்கும். அதுதான் விஷயமே. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் ஆர்ப்பாட்டம் செய்வதை விட அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைப்பு தருவதற்கான வழிவகைகளை செய்யலாம். அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு உதவி செய்யலாம். அந்த மாதிரி உதவி செய்வதன் காரணமாக, சட்ட உதவி செய்வதன் காரணமாக அந்த வழக்கை திறம்பட நடத்துவதற்கான வழிவகைகளை செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கான ஹெல்ப்பை வந்து எல்லாருமே செய்யலாம். ஆனால் பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் அது நடப்பதில்லை. நமக்கு தேவை அரசியல். அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதனால நம்ம செய்யறோம். அதாவது ஒரு வழக்கறிஞராக பல விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடிச்சு மண்டையை உடைச்சி ரத்தம் ஊத்திட்டு இருக்கோம். அதுக்கு வழக்கு பதிவு பண்ணி அதை ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வாங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம விட்னஸ் கொடுத்தோமோ அவங்கெல்லாம் விட்னஸ் இருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிளே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்று, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு திறமை இருக்க வேண்டும். 2, நேர்மை இருக்க வேண்டும். இந்த நேர்மையும் திறமையும் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் ஒரு இன்வெஸ்டிகேஷனை பக்காவா கொண்டு போய் அதற்கான ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஒன்றும் இல்லை, இவ்வளோ போராடுகின்ற நம்மளுடைய எதிர்கட்சி நண்பர்கள்லாம் எத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டது, எத்தனை கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லா காலகட்டங்களிலும் ஒரு 10 வருஷம் பாருங்களேன், 10 வருஷம் எடுங்க, இல்லை 15 வருஷம் எடுங்க, எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, அந்த வழக்குகளில் எத்தனை விடுதலை செய்யப்பட்டது. வழக்குகள் பதிவு செய்யப்படுறது ஒரு 100 பதிவு செய்யப்படுவது, ட்ரையலுக்கு ஒரு 50 கேஸ் வருது. அப்போ 50 கேஸ் ட்ரையலுக்கு வருதுன்னு வைங்களேன், இல்லை 200 வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, 100 ட்ரையலுக்கு வருதுன்னு வைங்களேன். ட்ரையலில் 95 வந்து விடுதலை ஆகுதுன்னா 95 கேஸும் பொய் கேஸா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். மிச்சம் 5 கேஸ் தான் உண்மையான கேஸா? அப்போ 95 விடுதலை ஆகிறது அப்படின்னா அது பொய் கேஸா? அப்பதான் நான் சொல்ற விஷயம் வருது. என்னன்னா, ஒன்று நேர்மை இல்லாத அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது திறமை இல்லாத அதிகாரியா இருக்கலாம் இன்வெஸ்டிகேஷன்ல. ஸோ ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னா, முதல்ல கமிஷனர் நம்ம அருண்குமார் சார் சொன்ன விஷயங்களை வைத்து
அப்படியே அந்த வழக்கம் மொத்தமாவே வந்து எதிர்கட்சிகள் ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்து அதை வந்து நீதிமன்றத்தின் மீது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொண்டு போறது வந்து இட்ஸ் நாட் எ கரெக்ட் வே. நீதிமன்றங்கள் இருக்கிறது, நீதிமன்றங்கள் அதை செயல்படுத்தும், அதை வந்து சட்டப்படி அணுகுவார்கள். சட்டம் தான் பெருசு, சட்டத்தை மீறி யாருமே பெருசு கிடையாது. அதுக்குதான் நான் சில நிகழ்வுகள் சொன்னேன். நான் சொல்ற பேசுறது எல்லாமே ஆதாரங்கள் இல்லாமல் நான் பேச மாட்டேன். யாருன்னா ஆதாரம் கேட்டா கூட நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்போ ரூல்ஸ் வந்து பெருசா, கான்ஸ்டியூஷன் பெருசா? கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21 தான் பெருசு. அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கெல்லாம் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், அட்வொகேட்டாகவும் பார்க்குறோம், ஒரு பொது மனிதனாக பார்க்குறோம். எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகங்களை நாங்கள் கேட்கல, நாங்கள் கேட்காம கமிஷனர் வந்து விளக்கம் சொல்றாரு. சரி, அவர் விளக்குவது என்பது என்ன ஃபைனல் ரிசல்ட்டானா கிடையாது. அவர் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆஸ் ரைட்டு. இன்னொரு முக்கியமான விஷயத்த நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். லலித குமாரி கேஸ்ன்னு ஒரு கேஸ் இருக்குதுங்க. எஃப்ஐஆர் போடப்படுவதை பற்றியும் இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதை நல்லா பேசியிருக்காங்க, பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் எல்லாரும் போய் படிச்சு பாருங்க. கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச், அதாவது அரசியல் ஆயம் 5 ஜட்ஜி உட்காந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லப்பட்ட அந்த வழக்கு, அதை வந்து மறக்காம போய் நீங்க பாருங்க. லலிதகுமாரி கேஸ்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எப்படி நேர்மையாக இருக்க வேண்டும், அவர் தவறு செய்தால் அவர் மீதே வந்து கேஸ் போட முடியும். யாரு? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு எஃப்ஐஆர் போறாரு, எஃப்ஐஆர் போட்டு கேஸை நடத்துறாரு. அந்த கேஸை நடத்தக்கூடிய, அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நேர்மையாக இல்லை என்றால் அவர் மீதே வழக்கு தொடரலாம் என்கின்ற ஒரு விஷயங்களை பெரிய அளவுல பேசப்பட்ட, அலசப்பட்ட ஒரு ஃபேக்ட் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து லலிதகுமாரி கேஸ். நானே சில தவறான இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்க பேர்ல அந்த வழக்கை பயன்படுத்தி கேஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து எஃப்ஐஆர் போட்டு நடத்துறதுனால மட்டும் அவர் சொல்றதை எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்வது எல்லாமே சரி என்று அர்த்தம் இல்லை. எதுலன்னா ரெக்கார்ட்ல சொல்றேன், ரெக்கார்ட்ல. அப்போ அவர் மீதே வழக்கு தொடரலாமா என்றால் ஆம், தொடரலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? நம்மளுடைய உயர்நீதிமன்ற டைரக்ஷன் பிரகாரம்னா என்னை பொறுத்தவரையில் முடியாது என்பதுதான் விஷயம். காரணம் என்னன்னா, டைரக்ஷன் கொடுப்பாங்க, பட் அந்த டைரக்ஷன் சட்டத்திற்குள் வருகிறதா இல்லையா? அன்னைக்கு ஏஜி வந்து என்ன பேசினார்னு எனக்கு தெரியல, பட் ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பேசப்படும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய வாழ்வுரிமை என்பது அந்த பயம் என்கின்ற இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகைகளும் இருக்குதுன்னு நான் சொல்றேன், ஒரு அட்வொகேட்டா நான் சொல்றேன். அப்போ அதை காக்க வேண்டிய கடமை, அதை அந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை என்னுடைய சந்தேகம் மட்டும் இல்லை. ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகளும் பல காலேஜஸ்ல படிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய கடமை கமிஷனருக்கு இருக்கு. அதைத்தானே அருண்குமார் சார் செஞ்சிருக்காரு. அதுல என்ன தவறு? அவர் பேசின ஃபுல் வீடியோவையும் நான் பார்த்தேன், நான் பேட்டியை. அவர் சொன்ன விஷயங்கள் தவறு என்று சொல்ல முடியாது. தவறு நடந்திருந்தால் ஆக்ஷன் எடுக்கிறேன்றாரு, அதுதான் செய்ய முடியும். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். உயர்நீதிமன்ற பெண் நீதிபதிகளை தவறாக பேசியவர்கள், அதோட வீடியோ முதல் கொண்டு என்கிட்ட இருக்கு. அந்த வீடியோவையே நான் வந்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றேன். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் லார்ட்ஷிப் அட்மிஷன் பண்ணி நடத்தின கேஸு. அந்த கேஸுக்கு நீதிபதியுடைய ஒரு வியூ அப்படிதான் இருந்தது. நீங்க போய் அட்வொகேட் ஜெனரல் கிட்ட கொடுங்க, பார்த்துக்கலாம். சூமோட்டோவில் தான் நான் போட சொல்லி சொன்னேன், அப்படி போறேன். அப்போ ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், சட்டம் தான் பெருசு, சட்டம் தான் மேலானது. சட்டம் யாருக்காக இருக்கிறது என்றால் பொதுமக்களுக்காக இருக்கிறது. பொதுமக்களை காக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது என்றால் நம்மளுடைய காவல்துறைக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது. அந்த காவல்துறைக்கு இருக்கிற கடமையை அருண் அவர்கள், நம்மளுடைய கமிஷனரு அருண்குமார் அவர்கள் சரியாக செய்திருக்கிறாரா என்றால் எஸ், சரியாக செய்திருக்கிறார்.
அவர் மீது சட்டப்படியான விஷயங்களை எடுக்க சொல்லி டைரக்ஷன் கொடுத்தது நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் சட்ட ரீதியாக அமல்படுத்த முடியாத ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். வென் வி ரெட் வித் ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வுரிமையை பார்க்கும் பொழுது அவர் சொல்ல வேண்டிய கடமையை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய டைம்ல சொல்லியிருக்காரு. அதுல சில விஷயங்கள் நான் பார்த்தேன். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சட்டத்தை மீறி அவர் எதுவும் சொல்லலைன்றது தான் என்னுடைய பார்வை. அதே போல அவர் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் ரவுடிஸுங்களே வந்து நிறைய பேர் வந்து பயப்பட ஆரம்பிச்சது சென்னையில வந்து அவர் வந்த பிறகுதான். அதனால இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து நிச்சயமாக தொடர்ந்து இந்த மாதிரி அதிகாரிகளை தான் தொடர்ந்து போடணும். ஏன்னா சிட்டியில வந்து மற்ற இடங்களை காட்டிலும் சிட்டி வந்து மக்கள் தொகை அதிகமான ஒரு பகுதி. கிரைம் ரேட்டை வந்து அதிகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற பகுதி. அரசியல் கட்சி, ஜாதி, மதம் இதெல்லாம் வச்சு அரசியல் செய்யக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தியா இருக்குதுன்னா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்வார்கள். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி அதிகாரிகள் இருப்பதின் காரணமாக கிரைம் ரேட் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அதே மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இன்வெஸ்டிகேஷன் போகுது, அரெஸ்ட் ஆகுறாரு, உள்ள போறாங்க, அதுக்கப்புறம் மற்ற ப்ரொசீடிங்ஸ்லாம் நடக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நிறைய நண்பர்கள் பேசுறாங்க. அண்ணாமலையே பேசுறாரு என்கிட்ட. அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரு என்கிட்ட நேரா மேடையில பேசினார்னா வழக்கறிஞர், நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பேசுறதுக்கு ரெடியாவே இருக்கிறேன். ஏன்னா சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற விஷயத்த அவர் சட்டத்தை எல்லாத்தையுமே அவருக்கு தெரியுமானா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு தான் நான் சொல்லுவேன். அதனால நான் அவர் தவறாக சொல்ல, அவர் கருத்துக்கு நான் முரண்படுகிறேன், அவ்வளவுதான். அவர் கருத்துக்கு நான் முரண்படுகிறேன். ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறாரா சட்டப்படி என்றால் தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சட்டங்களில் எங்கெங்க என்னென்ன லூப் ஹோல் இருக்குன்னு தெரியாது. இப்ப நான் சொல்ற ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நிறைய நண்பர்களுக்கு புதுசா கூட இருக்கலாம். நான் சொல்ற ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம சென்னை சிட்டியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கின்ற ஐயங்கள், ஐயப்பாடுகள் இல்லாமல் அவர்கள் வாழ்வதற்கு ஆர்டிகல் 21 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் வாழ்வுரிமை கான்செப்ட் பிரகாரம் நம்மளுடைய கமிஷனர் அருண்குமார் அவர்கள் பேசியது சரி என்று நான் சொல்லுகிறேன். சில பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அதை இன்னும் நான் விவாதிக்கவும் தயாராக இருக்கிறேன். டைம் இல்லை, அதனால இந்த சுருக்கமான பதிவு. ஸோ என்னுடைய பார்வை, திரு கமிஷனர் அவர்கள் அருண்குமார் அவர்கள் சொன்ன பேட்டி எந்த விதத்திலும் வைலேஷனாக போகாது. ஏதாவது ரூல் இருந்தாலும் அந்த ரூலையே சேலஞ்ச் பண்ணக்கூடிய வழிவகைகள் சட்டத்தில் உண்டு. ஏன்னா ஆர்டிகல் 21 வந்து நிற்கும். எது பெருசுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் பெருசு. அதை பாதுகாக்க நிச்சயமாக அருண்குமார் அவர்கள் செய்கின்ற நேர்மையான சட்ட ரீதியான செயல் என்பது செல்லத்தக்கதுதான் என்பதுதான் என்னுடைய முடிப்பு இந்த பேட்டியில. நன்றி நண்பர்களே. நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் 9841786197. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பேசுவோம். இது சமுதாயத்தின் விஷயமும் சேர்ந்தது, சட்ட விஷயமும் சேர்ந்தது தான். இது தவறு யார் செய்திருந்தாலும் தவறு தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் சட்ட பார்வை என்பது வேறு. சட்டத்தின்படி தவறு செய்திருந்தால் மட்டும்தான் இந்த நீதிமன்றங்கள் வந்து அவங்களுக்கு தண்டனை தரும், இல்லைன்னா விடுதலை பெற்று போயிடுவாங்க. இது யதார்த்தமான விஷயம், அதைத்தான் நம்ம பேசினோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏ ரமேஷ் மணிகண்டன், MAML வழக்கறிஞர்.